வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. கல்யாணம் நல்லபடியா நடக்குது. இத பார்த்துட்டு வக்கீலுக்கு வெறுப்பாகுது. அப்போ இவங்க வந்துட்டு வக்கீல்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அண்ணா, அண்ணிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இவர் சொல்றாரு, "இந்த கல்யாணத்தில நீங்க வந்து கலந்துக்கிட்டு, கல்யாணத்த நல்லபடியா நடத்தி வச்சுட்டீங்க. இது என்னால மறக்க முடியாதுன்னுட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணி தான்ட்டு" இவரு அவங்க அண்ணிக்கு நன்றி சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, "எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல உங்கள கல்யாணம் நடந்திருக்குது. நீங்க வாழ்ந்து காட்டணுன்ட்டு" "சரிங்க அண்ணின்னு" சொல்றாங்க. அப்போ அவங்க அண்ணா சொல்கிறாரு வக்கீல்கிட்ட, "இப்போ இவர் உங்களோட மாப்பிள்ளை. பழசெல்லாம் நீங்கள் எதுவும் ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க. இவரை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே அவர் உங்களோட மாப்பிள்ளை. உங்கள் மக மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். எங்கள் வீட்டில் பிரச்சனைலாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். இதுக்கு மேலே அவர் உங்களோட பொறுப்புன்ட்டு" இவங்க 2 பேரும் அவங்களுக்கு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு பல்லவி இதை சோஷியல் மீடியாவில் போட்டுடுறாங்க. வீட்டில் அவங்க அம்மா சாமி கும்பிட்றாங்க. அந்த இடத்துல அவங்க தங்கச்சி ஓடியாந்து வீடியோவை காட்டுறாங்க. "பாரும்மா, அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்குதுன்ட்டு." அதை பார்த்து எல்லோரும் மாறி மாறி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல அர்ஜுனும் பார்வதி வந்து நிற்கிறாங்க. "நீ கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டேன்ட்டு." இவங்க வந்துட்டு இவங்களுக்கு இந்த கை மாற நான் எப்படி தீக்க போகிறேன்னு தெரியலன்னுட்டு, "இந்த கல்யாணம் நடந்த விஷயம் நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ட்டு" இவங்க கேட்குறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்துருக்குது, ஒரு சேனலில் போட்டிருந்தாங்கன்னுட்டு அவங்க தங்கச்சி காட்டுறாங்க. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போது எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாங்க பல்லவி. "அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வந்தீங்களா, கோயிலுக்கு போகலையான்னு?" கேட்குறாங்க. "ஆமான்றாங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டாக்கா பெரிய பிரச்சனை ஆகுன்ட்டு இதை கட் பண்ணணுன்ட்டு" இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கோவத்தோட இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அர்ஜுனை போட்டு அடிச்சிடுறாரு. எல்லாருமே தடுக்கிறாங்க. "எதுக்காகடா நீ இந்தமாரி வேலை பண்ணி வச்சு, அவன் பண்ணதை விட நீ பெரிய வேலை பண்ணிட்டேடா. அவன் பண்ணதை ஏற்றுக்கணும் இல்லையானா நீ பண்ணதை என்னால் ஏற்றுக்க முடியாது. எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கூட நீ எதுக்காகடா கல்யாணத்துக்கு போனேன்? நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. உங்கள் மேலே எவ்வளோ தூரம் நான் நம்பிக்கை வச்சுருந்தேன். என்னோட நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டீங்களான்னு" இவரும் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி திட்டுறாரு. அந்த வக்கீல் எப்படியெல்லாம் நான் அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தான். அவங்க வீட்டில் போய்ட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்தோம். அதெல்லாம் போதலன்ட்டு நீயும் போய்ட்டு அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கேடா. இதெல்லாம் பார்த்து மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன பேசுவாங்க? நானும் போகிறதுக்கு ஆகலன்ட்டு உங்கள் 2 பேரும் அனுப்பணும் தானே, நான் இன்னும் 2 கேவலமாக பேசுவாங்க. நம்மளோட வீட்டு மான மரியாதை கௌரவத்தில் நாசம் பண்ணிட்டேன்னுட்டு இவரு பிடிச்சி திட்டுறாரு. அந்த இடத்துல பல்லவி வந்து சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் அவங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு தானே இவங்க போயிட்டு வந்தாங்க. இதனால் என்னம்மா தப்புன்ட்டு அவங்க கேட்குறாங்க. "ஒன்றை மாதிரிலாம் என்னால் பெருந்தன்மை எடுத்துக்க முடியாதுன்னுட்டு" அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "நாங்கள் உங்ககிட்ட கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் போயிட்டு வந்து தப்பு தான். வேறு வழி இல்லாதான் நாங்கள் போயிட்டு வந்துட்டோன்ட்டு" அதுக்கு பல்லவி சொல்கிறாங்க, "அஜயை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு காரணம் இருந்தது. ஆனால் உங்களை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு அது எந்த காரணத்தை வச்சு விரட்ட முடியும்? நீங்கள் நல்லதுக்காக தான் போனீங்கன்ட்டு" இவங்க எதுவுமே தெரியாமல் மாதிரி வேணும்னே தூண்டி விடுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ப்ரோமோவில் பார்வதியும் அர்ஜுனும் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பல்லவி. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.